துலாம் லக்னம், அக்ஷய லக்னம் செல்லும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது சனி பகவான் உண்மையிலேயே இந்த லக்னத்தில் அமர்வது, துலாம் ராசியில் அமர்வது சிறப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடியே சொன்னோம், உச்ச சனியாக இருக்கிறாரு, அந்த வீட்லேயே இருக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கூட, இந்த ராசியில் சனி பகவான் அமர்வது துலா லக்னக்காரர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், நோயை உருவாக்கும். இந்த மைக்ரேன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க வீட்டில் இருந்தால் கூட இவங்களை தேடி வந்து கடன் கொடுக்கக்கூடியதும் நோய் கொடுக்கக்கூடியதும் ஒரு தன்மை இருக்கும். ஏன்னாங்க துலாம் ராசிக்கு சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் தானே, 4, 5 ஆதிபத்தியம் தானே, இந்த சண்டை போடக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம், அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தன்மை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே யாருக்கெல்லாம் துலாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாருன்னு பாருங்கள், வருமானமே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் பார்க்குற வேலைக்கும் கூலி வாங்குறதுக்கும் பாதிக்கு பாதியாக இருக்கும். மோர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும். தகுந்த கூலிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னுடைய படிப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் முழுமை பெறாது. நீங்கள் படித்த காலத்தில் நான் படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன், எனக்கு கை கொடுக்கலன்னு யார் இருக்கீங்களோ, உங்களுடைய லக்னம் அக்ஷய லக்னம் துலா லக்னமாகவும், அதே மாதிரி இந்த படிப்பு சம்மந்தப்பட்டதில் அது கை கொடுக்கலை அப்படிங்கிறது யார் இருக்கீங்கன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எப்போதுமே இந்த துலா லக்னத்திற்கு சனி பகவான் உச்ச சனி பகவான் நல்லதாக செய்வார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள்.